இன்னைக்கு கிராமத்திலிருந்து நகரம் வரை ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவர்கள் உயர்கல்வி வரை குறைந்த கட்டணத்திலே கல்வி கற்பிப்பதற்காக ஆரம்ப பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரி என்று அதிக அளவிலே திறந்து இன்றைக்கு இந்தியாவிலேயே கல்வி கற்போடைய எண்ணிக்கை தமிழ்நாடு முதலிடத்திலே கொண்டு வந்த பெருமை அண்ணா திமுக வைத்தார். உடைய ஆட்சியில் எதை செய்தீர்கள்? எந்த திட்டத்தை கொண்டு வந்தீர்கள்? இங்கே கூட கனிம சோழர்களை கொடுத்தார்கள். வெள்ளப்பள்ளம் தடுப்பணை ரூபாய் 33 கோடியில கட்டி தண்ணி தேங்கி இந்த பகுதி மக்களுக்கு நிலத்தடி சிறப்பாக இருப்பதற்கு வலிமை செய்த அரசாங்கம். பல்வேறு தடுப்பணை கட்டினோம். கடலில் உப்புகாதவர்களுக்கு ரெகுலேட்டரை அமைத்தோம். விவசாயிகளுக்கு எந்தெந்த வகையிலே நன்மை செய்வதோ அத்தனை வகையில் நன்மை செய்தோம். எல்லாம் அதிமுக அரசு செய்த சாதனைகள் என்பதை நேரங்களை பட்டியலிட்ட நடைபெற்றுகிறேன். அதற்கு மேலாக இன்றைக்கு நீட் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார் திரு ஸ்டாலின். அந்த நீட் தேர்வை திமுக ஆட்சி அமைந்தவுடன் ரத்து செய்யப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டார். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது ஊரூரா பேசினாங்க. ஆட்சிக்கு வந்தாங்க. அப்பொழுது தேர்தல் பிரச்சாரத்தின் போது திரு ஸ்டாலினுடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. என்ன செஞ்சு இன்னைக்கு பல்வேறு கூட்டத்தில் பேசினார் உதயநிதி ஸ்டாலின். நீட் தேர்வை ரத்து செய்ததற்கு ரகசியம் என்று சொன்னார். இன்ன வரைக்கும் ரகசியத்தை கண்டே பிடிக்க முடியல. ஒரு கையெழுத்தில் நீட் தேர்வை ரத்து செய்யப்படும் என்று சொல்லிவிட்டு பல லட்சம் கையெழுத்துக்களை நீட் தேர்வுக்கு ரத்து செய்வதற்கு ஜனாதிபதியிடம் கொடுப்பதற்காக கையெழுத்து வாங்கி அண்மையிலே சேலத்தில் நடந்த இளைஞர் மாநாட்டிலே இளைஞர் மாநில மாநாட்டிலே அந்த கையொப்பம் வாங்கின கடிதங்கள் எல்லாம் இன்றைக்கு சிதற விட்டு காலிலே விதிப்பட்டு குப்பை தொட்டிக்கு போன காட்சி. இதுதான் திமுக அரசுடைய வரலாறு. எதையுமே செய்ய மாட்டாங்க. அறிவிப்பது மிக பிரமாண்டமா இருக்கும். மக்களை ஏமாற்றுவதிலே பிரமாண்டமாக இருக்கும். கவர்ச்சிகளால் பேசுவதிலே முதலிடம் வைப்பார்கள். ஆனால் சாதனையிலே எதுவுமே இருக்காது, பூஜ்ஜியமா இருக்கும். அதுதான் திமுக. அது மட்டுமல்ல, அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த நீட் தேர்வுக்கு பதிலாக இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் வரை அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவ செல்வங்கள், இந்த பகுதியெல்லாம் கிராமப்புற பகுதி. நானும் கிராமத்தில் வாழ்ந்தவன், அரசாங்க பள்ளியில படித்தவன். இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் ஏழை எளிய மாணவர்கள், நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்கள், அவர்களுக்கு மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும் என்ற கனவு, அதை நனவாக்க வேண்டும் என்று அம்மாவுடைய அரசு திட்டம் போட்டது. 2017-18 நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் நீட் தேர்வுல அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் 41%, 3,80,000 பேர் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், 41% இருக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு 9 பேர் தான் நீட் தேர்வுல தேர்வு செய்து இன்றைக்கு மருத்துவ இடத்துக்கு போனாங்க. மருத்துவ கல்வி பயில்வதற்காக போனாங்க. எவ்வளவு? 41% படிக்கின்ற அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் சுமார் 3,80,000 பேர் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் 2017-18 நீட் தேர்வில் 9 பேர் தான் இன்றைக்கு மருத்துவ கல்வி படிப்பதற்காக சென்றார்கள். நான் சிந்தித்து பார்த்தேன். அப்பொழுது மருத்துவ இடம், அரசருடைய மருத்துவ இடஒதுக்கீடு 3,145 இடம். 3,145 இடத்துல சுமார் 41% படிக்கின்ற அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் 9 பேர் போயிருக்கிறாங்கன்னா அவருடைய ஏழ்மை நிலையை சிந்தித்து பார்த்தோம். அவர்களும் மருத்துவராக வேண்டும், பல் மருத்துவராக வேண்டும் என்று எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. இன்றைக்கு ஏழைகளுக்காக ஆட்சி செய்கின்ற அம்மாவுடைய அரசாங்கம் சிந்தனையிலே உதிக்கப்பட்ட அற்புதமான திட்டம் 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் 2,160 பேர் இன்றைக்கு மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறார்கள், பல் மருத்துவர்களில் படிக்கிறார்கள். இது சாதனை அல்லவா? அதற்கு மேல் ஒரு படி முதற்கட்டமாக 7.5% உள் இடஒதுக்கீட்டிலே தேர்வு செய்த மாணவர்கள் என்னை சந்தித்தார்கள். நீங்க உள் இடஒதுக்கீட்டில் இன்றைக்கு மருத்துவர்கள் இடம் கிடைத்து விட்டது, ஆனால்
அந்த மருத்துவ கல்வி கட்டணம் எங்களால் செலுத்த முடியவில்லை. நாங்கள் சாதாரண ஏழை குடும்பத்திலே பிறந்தவர்கள். அன்றாடம் வேலைக்கு சென்றால் தான் எங்கள் வீட்டிலே அடுப்பு எரியும் என்று அடுத்த வாழுகின்ற மக்களுக்கு எங்கே மருத்துவ கல்வி கட்டணம் கட்ட முடியும்? நாம் ஏழ்மையில் இருக்கின்றோம், இதுக்கு ஒரு வழி வேண்டும் என்று சொன்னார். அவருடைய வழியை புரிந்து அம்மாவுடைய அரசாங்கம் இன்றைக்கு 7.5% உள் இடஒதுக்கீட்டில் தேர்வு செய்யப்பட்ட மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், பல் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு அரசாங்கமே முழுவதும் கல்வி கடனை செலுத்தும், கல்வி கட்டணத்தை செலுத்தும் அறிவிப்பை கொடுத்து இன்னைக்கு ₹1 செலவு இல்லாம இன்னைக்கு மருத்துவக் கல்லூரி படிக்கிறாங்க, மருத்துவக் கல்லூரி படிக்கிறாங்க. இதுதான் அண்ணாதிமுக சாதனை. இந்த ஏழை மக்களுக்கு கொடுக்கின்ற திட்டங்கள் ஒரு திட்டமாவது 3 ஆண்டு கால ஆட்சியில திமுக கொண்டு வந்தா சொல்லுங்க, கொண்டு வந்ததா? இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு சொத்து வரி ஏத்திட்டாங்க, வீட்டு வரி ஏத்திட்டாங்க, கடவரி ஏத்திட்டாங்க, குடிநீர் கட்டணத்தை ஏத்திட்டாங்க, கரண்ட் பில் 52% ஏத்திட்டாங்க. கரண்ட் எப்ப வந்து எப்ப போகுதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்றைய நிலவரம் இருக்கின்றது.